சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனால் முதல் கேள்வி உடுமலைப்பேட்டையிலிருந்து துவாரகன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு மொழியில் வெற்றி பெற்ற படத்தின் உரிமையை வாங்கி இன்னொரு மொழியில் ரீமேக் செய்வார்கள். அந்த மாதிரியான படங்களுக்கு மினிமம் கேரண்டியும் இருந்தது. பெரிய அளவில் லாபமும் பார்த்தார்கள், நஷ்டம் சந்திக்காமல் தவிர்த்தார்கள். ஆனால் இப்போது பேன் இந்தியா என்ற பெயரில் எல்லா மொழிகளிலும் ஒரு படத்தை வெளியிட்டு அதிக செலவையும் செய்து பெரிய அளவில் நஷ்டமும் அடைகிறார்கள். லாபம் என்று வரும்போது சிறிய அளவில் தான் கிடைக்கிறது. இதை தவிர்க்க பழைய மாதிரியே வெற்றி பெற்ற படங்களின் உரிமைகளை வேற ஒரு மொழிக்கு விட்டு லாபம் சம்பாதிக்கலாமே, ஏன் தயாரிப்பாளர்கள் அதை செய்வதில்லை அப்படின்னு கேட்குறாரு. உண்மையிலே நல்ல கேள்வி தான். இன்னொன்று நம்ம பல சந்தர்ப்பங்களில் சொன்னது, அந்த பேன் இண்டியா அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு வகையில் ஒரு ஏமாற்றுகிற வார்த்தை தான். என்னென்னா ஒரு படத்தை எடுத்துகிட்டு வெவ்வேறு லாங்குவேஜ்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை உள்ளே போட்டுட்டு இது வந்து தமிழ் படம் தான், இது வந்து நேரடி மலையாள படம் தான், இது வந்து கன்னட படம் தான் அப்படின்னு அந்தந்த மொழி ரசிகர்களை ஏமாற்றுகிற வார்த்தை தான் பேன் இண்டியா. ஸோ அந்த மாதிரி படம் பண்ணும்போது ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தெலுங்கில் ஒரு படம், இப்போ பாகுபலின்னு எடுத்துக்கலாமே. இப்போ பாகுபலி எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அந்த மண் சார்ந்த ஒரு கதையாக இருக்கும், அந்த மக்களுக்கு பரிச்சயமான அவர்களுக்கு அறிமுகமான ஒரு கதையாக இருக்கும். அதை வந்து அப்படியே ஒரு தமிழில் எடுத்துகிட்டு வந்து ஒரு பேன் இண்டியாங்கிற பேரில் வரும்போது இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு படமாக இருக்கும். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா இதுவும் தமிழ் படம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ப வைப்பாங்க. ஒரு பெரிய உதாரணம் பொன்னியின் செல்வன், அது வந்து ஒரு தமிழ் படம். ஆந்திராவில் தெலுங்கில் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது உங்கள் படம் அப்படின்லாம் போய் சொல்லி அந்த படத்தை அங்கே போய் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தை பார்க்குற ஆந்திரா ஆடியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு நமக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்லாம் பயங்கரமாக முழிச்ச கதையெல்லாம் நடந்தது. இப்படியெல்லாம் இல்லாமல் அந்தந்த மொழிகளில் ஒரு படத்தை எடுத்து அந்த ரசிகர்களை மட்டும் திருப்திப்படுத்தினாங்கன்னா அது ஒரு நேர்த்தியான படமாக இருக்கும். வெற்றிக்கும் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு உத்தரவாதமும் இருக்கும். அந்த படம் ஜெயித்த பிறகு இன்னொரு லாங்குவேஜுக்கு ரீமேக் ரைட்ஸாக வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது அப்படியே எடுக்க மாட்டாங்க. அந்த கதையை எடுத்துக்குவாங்க, இந்த லாங்குவேஜுக்கு இதில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் சில சேஞ்சஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதனால தான் அந்த காலத்தில் ரீமேக் படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ரஜினி நடித்த படங்கள், முக்கியமாக தேவர் ஃபிலிம்ஸு, அப்புறம் பாலாஜி, சுரேஷ் பாலாஜி இருக்கார்ல, அவருடைய படங்கள் எல்லாம் ரஜினியெல்லாம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இப்போ நம்மளாம் என்ன நினைப்போம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு நேரடி படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்பி அந்த படத்தை பார்த்துருப்போம். ஆனால் நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா படங்களுமே ஹிந்தி ரீமேக் தான். ஹிந்தியில் ஒரு படம் ஒரு பெரிய வெற்றி அடையும், டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து இங்கே ரீமேக் பண்ணி இங்கேயும் வந்து ஒரு பெரிய வெற்றி. இன்னும் சொல்ல போனால் அந்த ஒரிஜினல் வெர்ஷனை விட ரீமேக் படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த கதையை அந்த பேஸை எடுத்துக்கிட்டு இந்த மாநிலத்துக்கு இந்த மக்களுடைய ரசனைக்கேற்ப மாற்றங்கள் செஞ்சு படம் எடுத்தது தான். ஆனால் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு தனம் வந்துருச்சுல. படத்தை ரிலீஸ் பண்ணணும், 2வது நாளே காசை இல்லணும், 3வது நாளே லாபத்தை இல்லணுங்கிற மாதிரி இந்த வேகத்தினால தான் இந்த பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்தது. அவர் கேட்குற மாதிரி அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை தான். கோவூர்லேருந்து லக்ஷ்மி நாராயணன் கேட்டிருக்காருண்ணே. விஜய் நடிப்பில் ரிலீஸ் ஆன கோட் படத்தில் அதன் நீளம் கருதி கட் செய்யப்பட்ட காட்சிகள் அதிகம் என்று வெங்கட் பிரபுவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். இந்த கட் செய்யப்பட்ட காட்சிகளை ஒரு யூடியூப் சேனலில் ரிலீஸ் செய்திருந்தால் விஜயின் ரசிகர்கள் அதை வைரலாக்கி கொடுத்திருப்பார்கள், தயாரிப்பாளருக்கும் அது லாபமாக இருந்திருக்குமே, இதை ஏன் அவர்கள் செய்யவில்லை அப்படின்னு கேட்குறாரு. இந்த நமக்கு தான் அந்த தொகை பெரிய தொகையாக தெரியும் யூடியூப்லேருந்து வர. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அத்தனை கோடி வச்சுட்டு படம் எடுக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சொற்ப தொகை தான். டீ குடிக்கிற காசு இதுக்காக வந்து எடுத்ததை கொண்டு போய் அதில் போட்டு அதில் ஒரு வியாபாரத்தை பார்க்கணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தோணவே தோணாது. வேணா ரசிகர்களை மெய்சில் இருக்கிற வைக்கிற காட்சிகள் ஏதாவது இருந்திருக்கும். இப்போ அந்த நீளம் கருதி நறுக்கப்பட்ட காட்சிகளில் அடடா இதை வச்சுருந்தா எல்லாம் கைத்தட்டல் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற காட்சிகள் ஏதாவது இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது 1-2 அவங்க ரிலீஸ் பண்ணலாம், அது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்காக. மற்றபடி பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அதை செய்வாங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை.
பெங்களூருவிலேருந்து பிரவீன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருண்ணே. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். இப்போ அல்லு அர்ஜுன், யஷ் இது போன்ற மற்ற மொழி நடிகர்கள் அவங்க படங்களோட ப்ரொமோஷன்களுக்கு பல மாநிலங்களுக்கு போகிறாங்க. அதனாலே அவங்க நடித்த படங்கள் வந்து 500 கோடி 1000 கோடின்னு வசூலை அள்ளுது. ஆனால் விஜய் வந்து அவர் நடித்த படங்களோட ப்ரொமோஷனுக்கு இப்படி மாநிலம் விட்டு மாநிலம் போகிறதே கிடையாது. ஆனாலும் அவருடைய படங்கள் மட்டும் 500 கோடி 600 கோடின்னு வசூலை அள்ளுதே. இது எப்படி சாத்தியப்படுதுன்னு கேட்குறாரு. அதாவது இப்போ இவர் சொன்ன மாதிரி யஷ் நடித்த இப்போ கேஜிஎஃபாக இருக்கட்டும், அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும், அது வந்து எடுக்கும் போதே அது ஒரு பேன் இண்டியா படமாக பிளான் பண்ணி எடுத்தாங்க. அதனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இவர்களெல்லாம் ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் வந்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணாங்க. அதனால் அந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூலை குவித்தது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் நடித்த படங்கள் எல்லாம் ஆல் இந்தியா லெவலில் போனாலும் அது வந்து ஒரு பேன் இண்டியா படமாக எடுக்கப்படலை. இப்போ கோட்டா இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், சர்க்காராக இருக்கட்டும், அது எல்லாமே தமிழ் படங்கள் தான். அதே நேரம் விஜய்க்கு பார்த்திங்கன்னா கேரளாவிலையும் சரி, கர்நாடகாவிலையும் சரி, ஆந்திராவிலையும் சரி பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா அங்கே இந்த படத்தை வந்து அந்தந்த மாநில மொழிகளில் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதே நேரம் அந்த மக்களுக்கும் தெரியும் இது தமிழ் படம் தான், நமக்காக டப் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிற புரிதலோடு அந்த படத்தை பார்த்தாங்க. அதுக்கு அடுத்து விஜய்க்கும் தெரியும் இப்போ இந்த படம், இப்போ விஜய் நடித்த கடைசியாக அந்த படம் கோட்டு தானே. இப்போ அந்த கோட் படம் தமிழ்நாட்டில் இவ்வளோ ரூபா கலெக்ட் பண்ணோம், ஆனால் இதே படம் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் பார்த்திங்கன்னா சொற்ப அளவில் தான் கலெக்ட் பண்ணுங்கிற ரியாலிட்டி வந்து விஜய்க்கு தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா தன்னையும் ஏமாற்றிக்கிட்டு மக்களையும் ஏமாற்றிக்கிட்டு அங்கே போய் உட்காந்து இதை ப்ரொமோட் பண்ணி இது ஒரு பேன் இண்டியா படம், இது ஸ்ட்ரைட்டு தெலுங்கு படம் அப்படின்லாம் சொல்கிறத வந்து அவர் விரும்பலைன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளுடைய புரிதல் தான். ஏன்னா இப்போ அவரும் வந்து இதை வந்து ஒரு பேன் இண்டியா படமாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தா இப்போ இவங்க பண்ண மாதிரி அவரும் கிளம்பி போயிருப்பாங்க. அதே நேரம் அந்த மாஸ்டர் படம் படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா விஜய்க்கு வந்து அப்படி ஒரு வந்து ரூட் வந்து காட்டப்பட்டது. சார் வந்து நீங்கள் வெறுமனே தமிழில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, என்ன அப்படியே வந்து தெலுங்கு பாலிவுட் அப்படின்னு நீங்கள் அப்படியே போனீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வரலாங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ரூட்டை காட்டினாங்க. அப்போ வந்து ஓகே அப்படின்லாம் சொன்ன விஜய் வந்து அதுக்கப்புறம் இந்த பொலிட்டிக்கலாக அவருடைய கவனம் திரும்பியதால் அந்த இதை அப்படி விட்டுட்டார். ஒருவேளை இந்த முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் அடுத்தடுத்த படங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க மாதிரி இவரும் கிளம்பி போயிருப்பார். ரூட்டை காட்டினது யார்? ஜெகதீஷா? கேட்கக்கூடாது அடுத்த கேள்வி. ஏன்னா அவர் தான் ரூட்டுங்கிற கம்பெனி வச்சிருக்காரு. அப்படியாப்பா? ஸ்ரீலங்காவிலிருந்து உமர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருண்ணே. எனக்கு வந்து 2 கேள்விகள் இருக்குது. ஒன்று, நடிகர் விஜய் இதற்கு பிறகு சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை 2026 அவர் வெற்றி பெற்றால் அரசியலில் தொடர்வார், வெற்றி பெறவில்லை என்றால் திரும்பவும் படங்கள் நடிப்பாரா? 2வது கேள்வி, உண்மையிலேயே அவர் அரசியலுக்கு வந்ததால் தான் சினிமாவில் இருந்து வெளியேறுகிறாரா, அல்லது அவருடைய மகன் சஞ்சய் சினிமாவுக்குள் வந்ததால் அவருக்கு வழிவிட்டு நடிப்பிலிருந்து விலகுகிறாரா? அதாவது 2026 தோல்வி அடைஞ்சால் அவர் திரும்ப நடிக்க வருவாரான்னு கேட்குறாரு. இப்போ பவன் கல்யாண்லாம் நடிச்சுட்டு தானேங்க இருக்கார், துணை முதல்வராக இருக்கார், இருந்தாலும் நடிச்சுட்டு தானே இருக்கார். ஸோ அதனால் வந்து சினிமாவில் இருக்கும் பொழுது அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியலில் இருக்கும்போது சினிமா பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. எங்கேயும் எதையும் பண்ணலாம். ஒருவேளை முதலமைச்சரானா அன்னைக்கு வேணால் அந்த முடிவு எடுக்கலாம். அதெல்லாம் என்ன சாத்தியம் எதுங்கிறதெல்லாம் தெரில. அப்புறம் விஜயனுடைய பையன் வந்ததுனால தான் அவர் சினிமா விட்டு போனார் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப யோசிக்கவே ரொம்ப சங்கடமான விஷயமா இருக்குது. அப்படிலாம் நடக்கவே நடக்காது. சரி, இன்னொன்று அவர் வந்து கதாநாயகனாகவும் உள்ள வரல. ஆமாம், அவர் வந்து ஒரு டைரக்டராக வர்றாரு. அதுக்காக இப்படி இவர் வழிவிட முடியும். அதனால் அது காரணமாக இருக்காது. இல்லைங்க, இப்போ விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எஸ்ஏசி அப்பப்போ அவர்கிட்ட கால் சீட்டு வாங்கி தனித்தனியாக படம் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல. சரி, அது மாதிரி பையனும் நம்மகிட்ட கால் சீட்டு கேட்டு நம்மளை வச்சு அடுத்தடுத்து ஏதாவது படம் பண்ணுறதுக்கு வந்துடுவாரோன்னு பயந்துக்கிட்டு சினிமா விட்டு தெரியல. அதான் கேட்குறேன். இல்லை இவர் கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இப்போ பிரசாந்த் எல்லாம் நடிக்க வந்தோன்னே தியாகராஜன் நடிக்கிறது நிறுத்தினார். ஏன்னா பிரசாந்த் வளர்ச்சி தான் எனக்கு ரொம்ப முக்கியம்ட்டு நிறுத்தினாரு. ஸோ அந்த மாதிரி ஒருவேளை நினைச்சிட்டு இவர் யோசிச்சிருக்கலாம். ஒருவேளை சஞ்சய் வந்து ஒரு பெரிய இயக்குனர் ஆக்குறதுக்காக இவர் அப்படி நடிப்பை விட்டுட்டு மகனை வந்து கேர் பண்றாரு அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இருக்கலாம். கோயம்புத்தூர் வந்து சந்தர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருண்ணே. மூத்த நடிகர்கள் இயக்குனர்கள் எல்லாம் நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம், பெப்சி உள்ளிட்ட சினிமா சங்கங்களில் தலைவர் பதவி, செயலாளர் பதவியெல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த பதவியில் இருக்கும்போது ஏதாவது சம்பளம் கொடுப்பாங்களா, இல்லைனா கௌரவத்துக்காக அந்த பதவியில் இருக்காங்களா? ஒருவேளை சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த பதவிகளுக்கு ஏன் ரொம்ப போட்டி போடுறாங்க? குறிப்பாக நடிகர் சங்கம் எலெக்ஷன் நடக்கும்போது 2 அணிகளாக பிரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக சண்டைலாம் போட்டுக்கிறாங்களே, ஏன் அப்படின்னு கேட்குறாரு.
பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கங்களுடைய தலைவர் செயலாளர் போன்ற இந்த நிர்வாக குழுவில் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்தந்த சங்கங்களுடைய பைலாவை பொறுத்த விஷயந்தான். இப்போ சில சங்கங்கள் பார்த்தா தலைவருக்கு இவ்வளோ ரூபா சம்பளம், செயலாளருக்கு இவ்வளோ ரூபா சம்பளங்கிறது அந்த விதிகள்லேயே கொண்டு வந்திருப்பாங்க. சில சங்கங்கள் பார்த்திங்கன்னா இல்லை இவங்களுக்கு சம்பளம் கிடையாது, இது கௌரவ பதவி தான் அப்படிங்கிறது அந்த பைலாவிலேயே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி தான் அந்த சினிமா சங்கங்களுடைய தலைவர்கள் செயலாளர்களுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து இவர் கேட்ட மாதிரி அந்த நடிகர் சங்க பதவிக்கு ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, நடிகர் சங்கம் பார்த்திங்கன்னா பல வருடங்களாக இருக்குது, பல வருடங்களாகவே தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போவெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு பெரிய ஊடக கவனம்லாம் கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சேட்டலைட் சேனல்கள், முக்கியமாக அந்த நியூஸ் சேனல்கள் அதிகமான பிறகு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டென்ட் தேவைப்படுது. முக்கியமாக இந்த பிரபலங்கள் கலந்து கொள்கிற பிரபலங்களுடைய முகம் தெரிகிற விஷயங்கள் எங்கே நடந்தாலும் இவங்க ஒன்று கேமரா தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ பார்க்குறோம், ஒரு சினிமா பிரபலம் வீட்டில் வந்து ஒரு துக்கம் நடந்தாலே மொத்த பேரும் கேமரா தூக்கிட்டு போகிறாங்கும் போது அப்போ ஏகப்பட்ட நடிகர்கள் உறுப்பினர்களாக இருக்கிற ஒரு சங்கத்துக்கு தேர்தல்லாம் மட்டும் சும்மா இருந்துருவாங்களா என்ன? ஸோ அதை போய் காட்டணும், அதை லைவ் பண்ணணும் அப்படின்னு இவர்கள் ஏற்படுத்திய பரபரப்புனால தான் இந்த நடிகர் சங்க தேர்தலில் இவ்வளோ பெரிய கவனத்தை பெற்றது. அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து இப்போ ஒரு நடிகர் இருக்காரு, அவர் அப்படி நடிச்சுக்கிட்டே இருக்காரு, சில வருடங்கள் கழித்து அவருக்கு பட வாய்ப்பு குறைந்து போயிடுச்சு அப்படின்னா எஞ்சிய காலங்களில் அவர் வீட்டில் உட்காந்து ஓய்வு எடுக்க வேண்டியதான். அவர் என்ன பண்ணுறாருங்கிறதே யாருக்குமே தெரியவே தெரியாது. ஏன்னா ஒரு காலத்தில் ஹீரோவாக இருந்தார், சில்வர் ஜூப்ளி படம்லாம் கொடுத்தாரு, இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்குற அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகளில் போய் நீங்கள் உட்காரும் போது இப்போ அவங்களுடைய ரிட்டையர்ட் லைஃப் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊடக கவனம் பெற்று அவங்க வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். ஸோ அப்படி நாம் வந்து ஒரு பரபரப்பாக கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறதுக்காகவும் அந்த அமைப்புகளில் இருக்கிற அந்த தலைவர் செயலாளர் போன்ற பதவிகளுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய பின்னணி. இல்லை, எல்லாத்தையும் தாண்டி சில சலுகைகள் இருக்குது. அது அவங்கவுங்க படம் பண்ணும்போது அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதையும் இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி பதவியில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பட வாய்ப்புகள் கிடைக்கும். அதை ரொம்ப நம்ம வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ராதா ரவி நடிகர் சங்க செயலாளராக இருக்கும்போதும் சரி, தலைவராக இருக்கும்போதும் சரி, அந்த மாதிரியான ஒரு இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு கூப்பிடும் போது ஓப்பனாகவே சொல்லிடுவார், நான் ஏன் வந்தேன் தெரியுமா, இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ கூப்பிட்டாங்க, ஆனால் இந்த படத்தில் எனக்கு வேஷமே கொடுக்கல, என்ன அடுத்த படமாவது கொடுங்க அப்படின்லாம் ரொம்ப கலகலப்பாக அப்படி பேசுவார். ஸோ அந்த அனுகூலமும் இருக்குது பதவியில் இருக்கிறதுனால. வடபழனியிலிருந்து வினோத்குமார் கேட்டிருக்காருண்ணே, தேல், பொன்மாணிக்கவேல், பொய்க்கால் குதிரை, பகீரா, பேட்டா ராப், ஜாலிலோ ஜிம்கானான்னு பிரபுதேவா கடைசியாக நடித்த ஒரு 6 படங்கள் தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சிருச்சு. சினிமாவில் வந்து தொடர்ந்து 2-3 தோல்வி படங்கள் கொடுத்தாலே அடுத்த பட வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இவ்வளோ ஃப்ளாப் படங்களை தொடர்ச்சியாக கொடுத்தும் கூட அவருக்கு மட்டும் எப்படி அடுத்தடுத்து புதுப்பட வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அவர் படப்பிடிப்பில் நடந்து கொள்கிற முறை ஒன்று இருக்குது. இன்னொன்று, பெரிய சம்பளம் அவர் எதிர்பார்க்கறதில்ல. அதே மாதிரி ரொம்ப சின்சியராக வந்து இந்த படப்பிடிப்பை அவர் முடிச்சு கொடுக்குறாரு. இப்போ பிரபுதேவா இவ்வளோ வெற்றி கொடுத்தாரு, ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஹீரோவெல்லாம் இருந்திருக்காரு. ஆனால் இன்னைக்கு அறிமுகமாகிற ஒரு ஹீரோ பண்ணுற அலட்டெல்லாம் அவர் வெற்றி பெற்ற காலத்திலே பண்ணுது. ஸோ அதனால் பிரபுதேவா மீது இருக்கிற ஒரு தனிப்பட்ட மரியாதை, அன்பு, ஒரு படம் ஆரம்பித்தா ஈஸியாக முடிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்து தான் தொடர்ந்து ஒரு படம். கண்டிப்பாக. நன்றி நண்பர்களே. கேள்வி நீங்கள் பதில் நாங்கள் நிகழ்ச்சி இத்தோட நிறைவடையுது. வழக்கம் போல் உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கு அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.